நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறோம், ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ட்ரெய்லர்னா யூடியூப், லொக்கேஷன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுறோம். இந்த அப்ளிகேஷன்லாம் யார் டிசைன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டிசைனிங்கில் நிறைய டொமைன்ஸ் இருக்குது. அதில் இந்த அப்ளிகேஷன்ஸை டிசைன் பண்ணுறவங்க தான் UXUI டிசைனர். UX அப்படின்றது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், UI அப்படின்றது யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம UX பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எடுக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கண்ணாடி எடுத்துக்கலாம், டூத் பிரஷ் எடுத்துக்கலாம், இல்லை பேக் பேக் எடுத்துக்கலாம், இல்லை ஷூ எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரு மொபைல் அப்ளிகேஷனை டிசைன் பண்ணும் போதும் அந்த UX டிசைனர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ கஸ்டமர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும், எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்தா அவங்க வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்கன்றது அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸ்விக்கியில் நீங்கள் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது அந்த ஒரு யூசர்ஸ்க்கும் என்ன மைண்ட் செட்டில் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியில் 5 பேருக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறாங்கன்னா, அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ லெட்ஸே வந்து பிரியாணி ஒரு 3 பேருக்கு ஆர்டர் பண்ண போகிறாங்க, தந்தூரி ஒரு 3 பேருக்கு ஆர்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த யோசிக்கிற எல்லாத்துக்குமே வந்து அந்த அப்ளிகேஷனில் ஃபீச்சர்ஸ் இருக்கணும். அப்போது அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே யோசிச்சு அங்கே கொடுக்க போகிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் UX டிசைனிங் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்லி UX டிசைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் யூசர்ஸோடைய மைண்ட் செட்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க, நிறைய சைக்காலஜி பற்றி கற்றுக்க போகிறீங்க. அண்ட் UXோட எண்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் அந்த அப்ளிகேஷனுடைய பேக் போனை நீங்கள் கிரியேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ பேசிக்லி UX நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். பிகாஸ் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன மாதிரியான ஃப்ளாஸ்லாம் இருக்குன்றது உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போது UI டிசைனிங் பற்றி பார்க்கலாம். UI அப்படின்றது யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுற எல்லா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்லையும் UI காம்பனன்ட்ஸ் இருக்க போது. வாஷிங் மிஷினில் பட்டன்ஸ் இருக்க போது, ஃப்ரிட்ஜில் பட்டன்ஸ் இருக்க போது, டேப் ரிகார்டில் பட்டன்ஸ் இருக்க போது, ரிமோட்டில் பட்டன்ஸ் இருக்க போது. இதே மாதிரி தான் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லையும் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்க போகுது. அந்த யூசர் இன்டர்ஃபேஸை கலர்ஃபுல்லாக பண்ணுறது, அதாவது ஏஸ்தட்டிக்காக பண்ணுறது, அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா UI டிசைனிங். ஸோ அதாவது பேசிக்லி வந்து விஷுவல் டிசைனிங் அப்படின்றது தான் UI டிசைனிங். ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபோனில் இருக்கலாம், இல்லை வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு டேப்லெட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு டிவியில் இருக்கலாம், இல்லைனா அது ஒரு ஸ்மார்ட் வாட்சில் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த டிவைஸ் எடுத்தாலும் அந்த எல்லா டிவைஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு UX டிசைன் பண்ணணும், அதுக்கடுத்து UI டிசைன் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த டிசைன் ஃபைல்ஸை நீங்கள் டெவலப்பருக்கு நீங்கள் டெப்ளாய் பண்ணுவீங்க. UI டிசைனிங் பொறுத்த வரைக்கும் Figma, Photoshop, Illustrator மாதிரியான டூல்ஸில் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபோட்டோஷாப்பில் பேசிக்காக ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணுறதுக்கு, அதுக்கு லைட்டாக கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. Illustratorல நீங்கள் லோகோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஐக்கன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. Figma பொறுத்த வரைக்கும் தான் UXUI இண்டஸ்ட்ரியில் A to Z யூஸ் பண்ண போகிறோம். மோரோவர் நீங்கள் எந்த கம்பெனியில், அதாவது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போனாலும் சரி, இல்லை ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி போனாலும் சரி, உங்களுக்கு Figma தான் யூஸ் பண்ண வைப்பாங்க. பிகாஸ் Figmaவில் உங்களால் பண்ண முடியாத விஷயமே கிடையாது. கேம் டிசைன்ல இருந்து எனி ப்ராடக்ட் டிசைன் நீங்கள் என்ன பண்ணலாம், Figmaவில் பண்ணலாம். ஸோ UXUI ஃபீல்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும். பட் அந்த டிமாண்டை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில் செட் இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரியான டெக்னாலஜிஸ் பற்றினா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரியான கேஜெட்ஸ் ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக இந்த ஃபீல்டை நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ இந்த UXUI டிசைனிங் ஃபீல்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதாவது எனக்கு புது புது ஐடியாஸ் கொடுக்கணும்னு தோணுது, எனக்கு டிசைனிங் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 months. ஸோ ஃபஸ்ட் ஃபேஸில் நீங்கள் UX கற்றுக்க போகிறீங்க, செகண்ட் ஃபேஸில் நீங்கள் UI கற்றுக்க போகிறீங்க. 5 months இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 6th month நீங்கள் போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணுவீங்க. அதாவது இந்த 5 monthsல நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா, நீங்களே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், வெதர் உங்களுக்கு மொபைல் ஆப்பா, இல்லை வந்து வெப் அப்ளிகேஷனா, இல்லைனா டேப்லெட்டில் இருக்கிற அப்ளிகேஷனா, இல்லை OTT மாதிரியான ஒரு டிவி அப்ளிகேஷன் பண்ணுறதாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டிசைன் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் அப்லோட் பண்ணும். அது கூடவே நீங்கள் ஒரு டிசைனர் ரெசுமே நீங்கள் ரெடி பண்ணிக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா டிசைனர் ரெசுமே அண்ட் போர்ட்ஃபோலியோ இந்த 2 விஷயம் இல்லைன்னா நம்ம எந்த கம்பெனிலும் ஜாபுக்கு அப்ளைவே பண்ண முடியாது. ஸோ இங்கே 6th month உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ டெவலப்மெண்ட், ரெசுமே பில்டிங் இந்த மாதிரியான விஷயங்களோட சேர்த்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 3 round ஆஃப் இன்டர்வியூ வச்சிருக்கோம், அதாவது மாக் இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு HR ரவுண்ட் இருக்க போது, ரெண்டாவது உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்ட்
இருக்க போது, மூணாவது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டாஸ்க் கொடுப்போம். இந்த 3 ரவுண்டில் கிளியர் பண்ணுற பீப்புளுக்கு இங்கே ஸ்கூல் ஆஃப் டெக்கீஸ்லேயே உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்குது. ஸோ கிராஜுவேட்டட் பீப்புள் இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணால் பெட்டராக இருக்கும். அண்ட் தோஸ் ஹூ ஆர் குட் அட் கம்யூனிகேஷன், அதாவது நீங்கள் ஆப்வியஸ்லி இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நிறையவே எதிர்பார்ப்பாங்க. அதனால கம்யூனிகேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸோ பேசிக்லி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் இதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இந்த கோர்ஸை நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, டெக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, புது புது கேஜெட்ஸ் வரதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் நெக்ஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ பேசிக்லி இங்கே எல்லாமே ப்ரீ புக்கிங் ப்ராசஸில் தான் உங்களுக்கு இந்த ஸ்லாட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு மாதமும் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஒரு பேட்ச் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ரீ புக் பண்ணிக்கோங்க.